ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சு. ஜங்ஷன் முன்னாடி இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒரு 6:15 சம்திங் வருது. ட்ரெயின் 3rd கிளாஸ் ஏசியில் வந்து புக் பண்ணியிருக்கு. ஸோ ட்ரெயின் எப்படி இருக்குது, அந்த ஜர்னி போகக்கூடிய பயண தூரம் எப்படி என்னன்றதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ உள்ளே போகலாம் பிளாட்ஃபார்த்துக்கு. நம்ம என்றைக்கு சீக்கிரம் வருமோ அன்றைக்கி ட்ரெயின் சீக்கிரம் வராது. இந்த ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரெயின் வரும்போது வந்து ரொம்ப டைமிங்காக என்னன்னு தெரியல. இன்றைக்கி வேறு ட்ரெயின் வந்து உள்ளே வராமல் நிற்குது. ஏதோ இப்போ சம்திங் இஷ்யூ. எல்லாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ட்ரெயினில் போகிறது என்ன தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தாலுமே ரொம்ப போர் அடிக்குது. புக்ஸ் படித்த தூக்கம் வருது. ஃபோன் யூஸ் பண்ணான்னு பார்த்தா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. பார்ப்போம் வெளியே போய்ட்டு வந்துருக்கு. ஃபைனலாக வந்து ட்ரெயினில் ஏறி நமக்குன்னு ஒரு சீட் கிடச்சாச்சு. நான் வந்து 3rd ஏசிலேருந்து புக் பண்ணியிருக்கேன். ஜாஸ்தி அதில் புக் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா நம்ம காசிக்கு போகிறோம் அப்படின்ற டைமில் வந்து ஸ்லீப்பரில் இருந்ததுன்னா கொஞ்சம் நார்த் இந்தியா அந்த சைடு போகும்போது அவங்க எல்லாமே வந்து இருப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது வந்தால் நமக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ், நல்ல பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. நமக்கு எப்போவுமே 3rd ஏசியில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் நமக்குன்னு ஒரு பில்லோ கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிஃப்ட் கவர் மாதிரி ஒரு கவர் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வையும் அப்புறம் கீழே விரிச்சுப்படுத்துறதுக்கு ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்றுலாம் கொடுத்துட்றாங்க. அதனாலேயே ஏதோ ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதனாலேயே நமக்கு இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா இதே தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே உள்ளே வராத மாதிரி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நமக்குன்னு ஒரு சீட்டு, நமக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துட்றாங்க. அதனாலே நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். என்ன 2 டேஸ் இருக்குல்ல, இன்னும் 45 மணி நேரம். அதனால் கொஞ்சமாக போர் அடிக்குது. என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லாமல் போயிட்டே தான் இருக்கணும். வேறு வழியே இல்லாமல் கொஞ்சம் புக்ஸ் படிக்கிறது, ஃபோன் நோண்டுறது, இப்படியே தான் போயிட்டே இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் யாராச்சும் வரமா இருந்தால் தனியாக வராதிங்க. ஆள் யாராவது கூட்டிகிட்டு வாங்க, சேஃபாக இருக்கணும்ல. அடுத்ததாக வந்துட்டு நான் ட்ரெயினில் வந்து 2 நாள் ட்ராவல் பண்ண போகிறேன்ல, அதுக்காக நான் வீட்டிலேருந்தே சாப்பாடெல்லாம் செஞ்சு நான் எடுத்துகிட்டே வந்துட்டு, இதில் வந்து சப்பாத்தி அப்புறமா தக்காளி தொக்கு இருக்குது. சமைச்சி எடுத்துகிட்டே வந்தாச்சு 2 நாளைக்கே ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காலைல எனக்கு என்னோடய பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ ஹிந்திக்காரங்க, நான் வந்து சப்பாத்தி கையில் சாப்பிட்றத பார்த்து அவங்க ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்ததுலேருந்து வெண்பொங்கலை காலி பண்ணிட்டு சாம்பார் மட்டும் அப்படியே கொஞ்சம் கவரில் வச்சுருக்கேன். ஏன்னா மதியத்துக்கு அப்படியே நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால. இப்போது வந்துட்டு லன்ச் டைம், அதனால் வந்து அந்த சப்பாத்தியும் அந்த சாம்பாரையும் வந்து சாப்பிட்லாம். இப்போ தான் விஜயவாடா ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கு. விஜயவாடா ஜங்ஷன் வந்து ட்ரெயினில் போய் கிளம்பி நேரம் ஆகும். நைட்டு சரியாக ஒரு 8:20 சம்திங் டைம் ஆகுது. இதுதான் நம்மளோட இது. விஜயவாடா இருந்தோன்னா ஃபுல்லாக கூட்டம் ஹெவியாக இருக்குது. இதுதான் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. உள்ளே போய் தான் சரி. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெயினில் வந்து டே 2 காலைல ஒரு 6:30 மணி ஆகுது. இப்போ வந்து நாக்பூர் சிக்னலுக்காக ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் எந்திரிச்சாச்சு. இனிமேல் தான் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஃபஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகணும். டே 2 ட்ரெயின்லேயே போய் கொண்டு இருக்குது. இன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு போய் வாரணாசியில் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன்.
12:30 மணி ஆகுது. எந்த ஊரும் தெரியல. கொஞ்சம் தண்ணி குடிக்கலாங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து தண்ணி பாட்டில் இப்போ பிடிச்சிருக்கு. எந்த ஊருன்னே தெரியாமல் ட்ரெயினில் போயிட்டுருக்கு. ட்ரெயின் மூவ் ஆகலை, ஓடலை. பார்ப்போம். வந்து கரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. பார்ப்போம். டைம் சரியாக இன்னொரு 3 மணி நேரம் தான் இருக்குது நான் போய் வாரணாசியில் போய் இறங்குறதுக்கு. இப்போ கரெக்டாக வந்து ட்ரெயின் வந்து பையாகராஜை தாண்டி போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்துடலாம். அப்புறம் நான் சிங்கிளாக வந்திருக்கிறதுனால பிளான் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கயா போயிட்டு வந்துட்டால் காசில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் பார்ப்போம், மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் சிங்கிளாக வராதிங்க, பார்க்கலாம் என்ன பிளான் அப்படின்றத பண்ணுறேன். ஃபைனலாக வந்துட்டு வாரணாசி ஜங்ஷனில் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ தான் வந்து ட்ரெயின் இறங்குச்சு. ஸோ நான் ட்ரெயினை விட்டு இறங்கி பிளாட்ஃபார்மில் வந்து நடந்து ஆட்டோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இங்கே ஆட்டோ எல்லாம் நிறையாவே இருக்குது, எல்லாமே கூப்பிட்றாங்க. பட் வந்து பைசா எவ்வளோ என்னன்ட்டு விசாரிச்சுட்டு தான் ஏறணும். நைட்டு 2 மணி வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிட்ருக்காங்க ஜங்ஷனை சுற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 2 மணிக்கு கூட ஃபுட்டு கடை எல்லாமே ஓப்பனில் இருக்குது. விடிய எல்லாம் சாப்பிடுவாங்களோ என்னன்னு தெரியல. இங்கே இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. பாலத்துக்கு கீழே வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய வெரைட்டிஸான ஃபுட்டு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். ரோட்டில் நடந்து போனால் ரோட்டில் 2:30 மணிக்கு யாரையுமே காணும். சிங்கிளாக நான் மட்டும் தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். பேசாமல் ஆட்டோ வழியாக போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்ன ஆட்டோக்காரர் வந்து பைசா ஜாஸ்தி கேட்குறாங்களேன்னு பார்த்தேன். பார்க்கலாம், அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஆட்டோ வந்தால் ஏறி போயிடலான்ட்டு தான் இருக்கேன். இன்னையோட வந்து டே 1 ஸ்டார்ட் ஆக போகுது.